ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரங்கிக்காய் கீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பரங்கிக்காய், சக்கரை பூசணிக்காய், அதுக்கப்புறம் அரசாணிக்காய், அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து முக்கால்வாசி காய் நான் எடுத்துகிட்டு கால்வாசி மட்டும் நான் சாம்பாருக்கு தனியாக அதை கட் பண்ணி போட்டுட்டேன். மீதி எல்லாத்தையுமே வந்து இந்த கீ ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். ஸோ 1 விசில் 2 விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்க்காத பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து குக்கரில் விசில் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாலும் நல்லா காஞ்சி வச்சு எடுத்து தனியாக வச்சிடலாம். குக்கர் விசில் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறமா நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நல்லாவே ஆறியிருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எடுத்து உங்களுக்கு நசுக்கி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மைய வெந்திருக்கணும். இது மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏலக்காய் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இது நல்ல ஒரு பேஸ்ட், நைஸான ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் இல்லையா, அதே குக்கரில் வந்துட்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு வேக வைக்கும்போது ஒரு பச்சை வாசனை வரும். ஸோ அதனால் 10 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பொங்கி வரும். அதுக்கப்புறம் பொங்கும்போது ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க பாலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பால் ஏற்கனவே காய்ச்சி வச்சனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பச்சை பால் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். அதனால தான் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். அந்த பாலை தான் இது கூட சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை. அதே மாதிரி பால் வந்து காய்ச்சி ஆற வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. நல்லா காய்ச்சிட்டு உடனே கூட இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு சுகர் நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சுகர் வந்து இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. 1/2 கிலோ அளவுக்கு நம்ம சேர்த்த அந்த காய் வந்து இருக்கும். அதே மாதிரி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் நான் சேர்த்துருந்தேன். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு சுகர் கூட வேணும் அப்படின்னா இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. குறைவாக வேணால் 1/4 கப் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்தது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக ரெடி ஆகியாச்சு. முந்திரி பருப்பு மட்டும் நம்ம தாளித்து, அதாவது இந்த நெய்யில் வறுத்து இதில் போட்டுடலாம். அதுக்கடையில் நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டி வச்சு இதை வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் உள்ள கப்பிலாம் வெளியில் வந்துடும். ஒரு தாளிப்பு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வடிகட்டி வச்சுருக்க அந்த கீர் கூட இதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பரங்கிக்காய் கீர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு கப்புக்கு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை. தேங்க்யூ.